அப்படின்னு விளக்கம் சொன்னாராங்க. பார்த்தீங்களா? எங்க பாட்டி கடவுள் இருக்கிறான்ற உணர்வ எப்படி சொல்லிக் குடுத்தாங்க அப்படின்னு. அப்படிதாங்க உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாரிலாம் கதை சொல்லுங்க. அதோட போனா எப்படி? உம்மை தேடி தேடியே என் உயிரே போகுதே! உம்மை தேடி தேடியே என் உயிரே போகுதே! உம்மை காண வேண்டுமென்று கண்கள் ஏங்குதே! இதயம் வாடுதே! உம்மை தேடி தேடியே என் உயிரே போகுதே! உம் சிரசின் முடியை கண்டேன், பனித்துளியோ வந்ததென்றேன். உம் விழியின் ஒளியை கண்டேன். போகுதே உம்மை தேடி தேடி என் உயிரே போகுதே உம்மை காண வேண்டும் என்று கண்கள் ஏங்குதே என் இதயம் வாடுதே உம்மை தேடி தேடி என் உயிரே போகுதே உம் சிரசின் முடியை கண்டேன் பனித்துளியோ வந்ததென்றேன் உம் சிரசின் முடியை கண்டேன் பனித்துளியோ வந்ததென்றேன் உம் விழியின் ஒளியை கண்டேன் முழுமதியோ மறையக் கண்டேன் உம் விழியின் ஒளியை கண்டேன் முழுமதியோ மறையக் கண்டேன் செவ்விதழின் அழகை கண்டேன் செந்தாமரை மலர்ந்ததென்றேன் செவ்விதழின் அழகை கண்டேன் செந்தாமரை மலர்ந்ததென்றேன் சின்னதாக சிரிக்க கண்டேன் நட்சத்திரம் ஜொலித்ததென்றேன் சின்னதாக சிரிக்க கண்டேன் நட்சத்திரம் ஜொலித்ததென்றேன் செல்லமாக கோபம் கொண்டேன் சூரியனோ உதித்ததென்றேன் செல்லமாக கோபம் கொண்டேன் சூரியனோ உதித்ததென்றேன் மனிதனாக உம்மை கண்டேன் மகத்துவத்தை எங்கே சொல்வேன் மனிதனாக உம்மை கண்டேன் மகத்துவத்தை எங்கே சொல்வேன் உம்மை தேடி தேடி பார்த்தீங்களாங்க? அததான் சொல்றேன். கடவுள் எங்கேயும் இல்ல. நம்ம மனசுக்குள்ள தான் இருக்காருன்னு. அததான் எங்க பாட்டி சொன்னாங்க. நானும் உங்ககிட்ட சொல்றேன். பாய்.